ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் கோர்ஸுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க போறேன். இப்ப இன்னைக்கு கொரோனா காலங்கள்னால நீங்க எல்லாருமே நான் சொன்னதுபடி நம்ம குரூப்ல போட்டதுபடி மாஸ்க் கட்டிட்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு சானிடைசர் கையில எல்லாம் தெளிச்சிருப்பாங்க. அது பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க இப்ப எல்லாம் கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நீங்க கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணுமா தம்பி? நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிறங்க. ஸோ இன்னைக்கு நீங்க சோசியல் டிஸ்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? இந்த காலகட்டங்களில் அது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? முழு நேர வகுப்பு. நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிற போறோம். காலையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாடி பரிசோதனை. ஒரு அக்குபஞ்சர் நிபுணருக்கு நாடி பரிசோதனை வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆங்கில மருத்துவத்தில் ஒரு பல்ஸ் பார்ப்பாங்க, சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில், யுனானி மருத்துவத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் 3 பல்ஸ் பார்ப்பாங்க. பட் நம்ம 12 பல்ஸ் பார்க்க போறோம். இந்த 12 பல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு பேஷண்ட் வரையில அவங்க நாடியை பிடிச்சு பார்த்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எப்படி கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த வகுப்பு மிக சிறப்பான வகுப்பு. இந்த வகுப்பு நீங்க அமைதியாக இருந்து கேளுங்க. இன்னைக்கு எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணிக்கணும்னு சொன்னால் 10 மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, 11:30 வரைக்கும் உங்களுக்கு இந்த நாடி பரிசோதனை வகுப்பு நடக்கும். ஒரு குட்டி பிரேக் 15 நிமிஷம் நீங்க பிரேக் டீ சாப்பிட்டு வந்துருங்க. அதுக்கு பிறகு நீங்க நாடி பார்க்க போறீங்க. ஒன் ஹவர் 1.5 ஹவர் நான் நாடி பார்க்கறது எப்படி சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், நீங்க பிராக்டிக்கல் நாடி எப்படி பார்க்கணும். ஸோ இதை முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் பிரேக் கொடுக்க போறோம். லஞ்ச் பிரேக் 2:30 நீங்க வந்துடணும். 2:30 இருந்து அனாட்டமி பிசியாலஜி. அனாட்டமி என்றால் உடற்கூறியல். உள்ளுறுப்புகள் எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, வேலை பார்க்க போறோம், அதை பார்க்க போறோம். பிசியாலஜி என்பது உடற்கூறு இயற்கையல். அதையும் நம்ம பார்க்க போறோம். இது இன்னைக்கு முடிஞ்ச அளவு இதையும் எவ்வாறு வேலை செய்யறது என்பதை பார்த்து நம்ம தெளிவாக விளக்குகிறேன். அதை பார்த்துட்டு டைம் இருந்தால் நுரையீரலை பத்தி பார்ப்போம். ஓகேயா? வகுப்பு போகலாமா? ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹேண்ட் பல்ஸ், அதாவது நாடி பரிசோதனை பண்ணையில பேஷண்ட்டுக்கு நேருக்கு நேரம் அமர்ந்து கொண்டு லெப்ட் ஹேண்ட் பல்ஸை தான் பார்க்கணும். இந்த லெப்ட் ஹேண்ட்ல 6 பல்ஸ் இருக்கு. எத்தனை பல்ஸ் இருக்கு? 6 பல்ஸ் இருக்கு. மேலோட்டமாக அதாவது சூப்பர்ஃபிஷியல், அதாவது மேலோட்டமாக 3 பல்ஸ் இருக்கு. டீப் பல்ஸ் 3 இருக்கு. மொத்தம் 6 பல்ஸ் இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் டீப் பல்ஸ் 3, சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ் 3, மொத்தம் 6 பல்ஸ். இதுல 6 பல்ஸ் பார்க்கணும். ஓகே? சோ அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, டீப் பல்ஸ் ஹார்ட். அப்ப இந்த ஹார்ட்டுடைய கப்புள் ஆர்கன் என்ன? ஸ்மால் இன்டெஸ்டைன். வெரி குட். ஸ்மால் இன்டெஸ்டைன் மேல பார்க்கணும். அடுத்து லிவர், LIV லிவர். லிவருடைய கப்புள் ஆர்கன் என்ன? கால் பிளாடர். வெரி குட், கால் பிளாடர். ஓகே. அடுத்து கிட்னி. கிட்னியுடைய கப்புள் ஆர்கன் என்ன? யூரினரி பிளாடர். ஓகே. சோ இதுல இது டீப் பல்ஸ். டீப் பல்ஸ் அதாவது அழுத்தி பார்க்கணும், நல்லா அழுத்தி பார்க்கணும். எப்படி நான் டெமோ பண்ணி காட்டுறேன். இது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ். சூப்பர்ஃபிஷியல் அதாவது மேலோட்டமா பார்க்கணும். ஓகே. அப்ப லெஃப்ட் ஹேண்ட்ல எத்தனை பல்ஸ் பார்த்துட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட்ல 6 பல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஏன் உட்கார்ந்து இதுல 3 பல்ஸ், இதுல 3 பல்ஸ் பார்த்தோம். அடுத்து ரைட் ஹேண்ட் பல்ஸ். இந்த ரைட் ஹேண்ட் பல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது வலது கையில அதே மாதிரி 6 பல்ஸ் பார்க்கணும். வலது கையில 6 பல்ஸ் பார்க்கணும். இதுல டீப் பல்ஸ் லங்கு. அப்ப கப்புலா இருக்கானே லார்ஜ் டெஸ்ட். வெரி குட். அடுத்து ஸ்பிளீன். கப்புலா இருக்கானே ஸ்டொமக். அடுத்து பெரிகார்டியம். பெரிகார்டியம் கப்புலா இருக்கானே சாஞ்சியோவோ. வெரி குட், சூப்பர். சாஞ்சியோவோ அல்லது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ட்ரிபிள் வார்மர் இதுவும் தான். இது சூப்பர்ஃபிஷியல் பல்ஸ், டீப் பல்ஸ். மொத்தம் இதுல ஒரு 6 12 பல்ஸ் பார்த்துட்டோம். இந்த 12 பல்ஸ் பார்க்கறது எப்படி பார்த்துட்டோம். ஓகேயா? சோ இதுல நம்ம என்ன பண்ணணும் சொன்னால், நம்ம டாக்டரும் அக்குபஞ்சரிஸ்டும் பேஷண்ட்டும் நேருக்கு நேரம் உட்கார்ந்துருக்கணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். யாராச்சும் ஒரு ஆள் வாங்க. இது பார்க்கையில இந்த கை நோயாளுடைய ஹார்ட் லெவல்ல இருக்கணும். அதாவது இந்த கை பல்ஸ் நாடி பார்க்கப்படும் கை நோயாளுடைய இதய மட்டத்தில் இருக்க வேண்டும். ஹார்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஓகே. ஹார்ட் மட்டத்தில் பார்க்கணும். கை இப்படி மடிச்சுதான் கூடாது, இப்படி இருக்கணும். ஓகே. இப்ப அது
இப்போ நேருக்கு நேரம் உட்காந்தாச்சு 90 டிகிரி ஐ மீன் நேருக்கு நேரம் உட்காந்துருக்கேன். இப்போ என்ன பார்க்குறேன் இப்போ வந்து இந்த 3 விரலையும் இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலுக்கு கீழே என்ன இருக்கும், ஜஸ்ட் அந்த தான் பல்ஸ், ரேடியல் பல்ஸ் இருக்கும். அங்கே ரேடியல் பல்ஸ், அந்த இடத்துல பல்ஸ் இருக்குது, ரேடியல் பல்ஸ் இருக்கு, இங்கே தான் துடிக்கும். அப்ப ஈஸியா நம்ம அதை பார்க்கலாம். இந்த 3ஐயும் இப்படி விரிச்செல்லாம் பார்க்க கூடாது. சிலவங்க இப்ப இங்க பாப்பாங்க பல்ஸ, இங்கே தான் பார்க்கணும். 3ஐயும் ஒட்டுக்க வச்சுக்கணும். ஒட்டுக்கணும் ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப என்ன பண்றேன், நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இந்த விரல பாக்குறேன். இந்த இந்த ஆள்காட்டி இருக்குல்லையா, இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எதுல இருக்கு, ஸ்மால் இண்டெக்ஸ்ல இருக்கு. அதுக்கு அடுத்து லிவர்ல கால் பிளாடர் இருக்கு. அதுக்கு அடுத்த பல்ஸ் எங்க இருக்கு, யூனிட் பிளாடர் இருக்கு. இத 3ஐயும் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஒவ்வொன்றா ஃபீல் பண்றேன். ஸ்மால் இண்டெக்ஸ் சூப்பர், கால் பிளாடர் சூப்பர், யூனிட் பிளாடர் சூப்பர், ஹார்ட் சூப்பர் சூப்பர், லிவர் சூப்பர், கிட்னி சூப்பர், வெரி குட். அடுத்து என்ன பண்றேன், ரைட் ஹேண்டுக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த 3 விரலையும் அப்படியே வச்சுட்டு பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப மேலோட்டமாக எதை பாக்குறேன், லார்ஜ் இன்டெஸ்டைன் பாக்குறேன், சூப்பர். அடுத்து இருந்தது ஸ்டமக்க பாக்குறேன், ஓகே. அடுத்து வந்து ட்ரிபிள் வார்மரை பாக்குறேன், சாஞ்சியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேன், அதுதான் புடிப்படலை. அடுத்து திருப்பி கீழே லங்ஸை பார்த்துட்டேன், ஓகே சூப்பரு. ஸ்ப்ளீன் சூப்பரு, பெரிகார்டியம் சூப்பரு. ட்ரிபிள் வார்மர் உங்களுக்கு குறைவாக வேலை செய்யுது. அப்படி என்றால் என்ன சொன்னா, இவங்களுக்கு வந்து ட்ரிபிள் வார்மர் கம்மியா இருக்கிறதுனால உடலுடைய வெப்பநிலை ஏற்றத்தாழ்வு இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி இல்ல, முதல்ல ஹீட் ஆகுது, குறையுது, குளிருது, இது மாதிரிலாம் இருக்கு. உண்மையா? உண்மைதான். அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்க்கணும். ஓகேயா? இதுதான் வந்து பார்க்குற மெத்தட். ஸோ நீங்க ஆரோக்கியமா இருப்பதனால் உங்களுக்கு எந்த இது தெரியல, வேற யாராச்சும் ஸ்மால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு. உங்களுடைய கால்படா நல்லா இருக்கு, ஹார்ட் சூப்பரு, லிவர் சூப்பர், கிட்னி சூப்பர். உங்களுடைய லார்ஜ் இண்டஸ்ட்ரி நல்லா ஒர்க் பண்ணுது, ஸ்டமக் நல்லா ஒர்க் பண்ணுது. லங்ஸ் ஓகே, ஸ்ப்ளீன் ஓகே. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பெரிகார்டியம் குறைவாக இருக்கிறது, இந்த சாஞ்சியாவோ குறைவாக இருக்கிறது, யூனிட் பிளாடர் குறைவாக இருக்கிறது. இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து பெரிகார்டியம் ஒர்க் பண்ணி சொன்னால் மனசு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம், மனசு சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். யாருக்கு தான் இல்லை, மனசு சார்ந்த யாருக்கும் 100% ஹேக்கர் இருக்காங்க முடியாது. ஓகே, நாடி பரிசோதனை வந்து காலையில 6 to 8 மணி வரை தான் பார்க்கணும். ஓகே, அப்பொழுது உடலும் மனமும் என்ன இருக்கும், இயல்பு நிலையில் இருக்கும். ஓகே, உடலும் மனமும் இயல்பு நிலையில் இருக்கும். மத்தியானத்தில் பாக்குறீங்கன்னா ஒரு டென்ஷன், ஆபீஸ் டென்ஷன், வேற டென்ஷன், அதெல்லாம் இருக்கிறதுனால காலையில பாக்குறது நல்லது. 6 to 8 பாக்குறது. பேஷண்ட் வந்து எம்டி ஸ்டமக்ல இருக்கணும். எம்டி ஸ்டமக் மீன்ஸ் அவங்க வந்து சாப்பிட்டு இருக்க கூடாது, காஃபி சாப்பிட கூடாது, டீ சாப்பிட கூடாது, அடுத்து வந்து ஃபுட்டு சாப்பிட கூடாது. ஓகே, ஃபுட்டு சாப்பிட கூடாது, இதுதான் கண்டிஷன். அதிகமா தண்ணி சாப்பிட கூடாது மெயினா. ஓகே, இது தண்ணி மீன்ஸ் கட்சி வாட்டரை அது சாப்பிட கூடாது. அடுத்து வந்து பிரஷ் பண்ணிக்க கூடாது. இந்த பிரஷ் பண்ற கெமிக்கல் கலந்து பிரஷ் பண்ணையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், இந்த கெமிக்கல் வந்து நாக்கில ஒட்டதுனால ஃபுட் இருக்கு இல்லையா, உடனே இதை வந்து இன்ஃபியூஸ் பண்ணும். அப்ப நீங்க நிறைய ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டமக் பல்ஸ் வந்து அதிகமாக காட்ட உற்பத்தம் இல்லையா, அப்போ அதிகமாக காட்டுறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கிரீன் வந்து அதிகமாக காட்டும். அதனால ஃபுட் அதிகமாக சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஓகே, அது ஒண்ணு. அடுத்து நோயாளியும், அதாவது அந்த நம்முடைய வாடிக்கையாளர் வச்சுக்கலாமே, வாடிக்கையாளரும் நம்முடைய மருத்துவரும் நேருக்கு நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும்.
நேருக்கு நேராக அமர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஏன் வாடிக்கையாளர் என்று சொல்கிறேன் சொன்னால் நம்ம நோயால் யாருமே வர கிடையாது, ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்க தான் வர்றாங்க. கஸ்டமர். ஓகே, அப்ப நம்ம நேருக்கு நேராக உட்கார்ந்துக்கணும். அந்த நாடி பார்க்கப்படும் கை நோயாளுடைய இருதய மட்டத்தில் இருக்க வேண்டும். இந்த ஹார்ட் லெவல்ல இருக்கும், இருதய மட்டத்தில் இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. முதலில் நீங்க லெப்ட் ஹேண்ட் பல்ஸ பார்க்கணும். இதுக்கு ஆண் நாடி என்று பெயர், மேல் நாடி என்று பெயர். அதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கை இருக்கு இல்லையா, இந்த கைக்கு இந்த பெருவிரலுக்கு கீழே ரேடியல் ஆர்டரி, அதாவது ரேடியல் தமனி. அந்த ரேடியல் தமனியில ரத்த ஓட்டம் நிறைய பல்ஸ் ஃபீல் பண்ண முடியும். அதனால அந்த இடத்துல தான் இந்த 3 விரலையும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், சென்டர் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் 3ஐயும் பக்கத்திலே வச்சுக்கணும். வச்சுட்டு அதாவது ஒவ்வொரு நாடியாக நீங்கள் உணர வேண்டும். சரி, எனக்கு உணர முடியாது, உணர முடியாது அப்படின்னு சொன்னீங்க சொன்னா என்ன பண்ண, எண்ணிக்கை இருக்குது. அந்த பல்ஸ் ரேட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க 60 இருந்து 80 வரைக்கும் இருந்தா இயல்பாக இருப்பதாக நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடிக்கு ஒரு நிமிடத்திற்கு 60 இருந்து 80 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல். ஓகே, நம்ம பல்ஸ் ரொம்ப 30 காட்டுச்சுன்னா சரியில்லை அர்த்தம், ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். 90 80 காட்டுது, 100 காட்டுது, நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வீக்கா இருப்பதாக கணக்கில் கொள்ள வேண்டும். இதுல பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் அண்ட் ஹார்ட் ரேட் பாத்தீங்கன்னா 1:4 இருக்கணும். ரெஸ்பிரேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் 18 தடவை சுவாசிக்கிறோம். ஒரு மனிதன் எத்தனை மணிக்கு நார்மல் இயல்பாக உள்ள மனிதன் எப்ப ஒரு நிமிடத்துக்கு எத்தனை மணி சுவாசிக்கிறாரு? 18 முறை சுவாசிக்கிறார். ஓகே, இது 18. அந்த 18 தான் என்ன ஆகும், பல்ஸ் ரேட்டா மாறும். 18 × 4 பங்கு எவ்வளவு? 72 முடிஞ்சு போய். இப்ப பல்ஸ் 15 காட்டுது, பல்ஸ் ரெஸ்பிரேஷன் 15, 60 காட்டணும். ஓகே, புரியுதா? அதே மாதிரிதான் இப்ப ரெஸ்பிரேஷன் 20 ரெஸ்பிரேட் பண்றீங்க, அப்ப 80 காட்டும். சோ இது இயல்பாக இருப்பதாக நீங்க கணக்கில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எண்ணிக்கையை பாத்துக்கலாம். சோ அது பார்க்கணும். இந்த வீதம் பார்க்கணும், எப்படி வீதம் அடிக்குது, பட்ட 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 பட்டுன்னு அடிக்குது, இப்படி அடிக்கணும். டப் 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 டப்னு அடிக்கூடாது. ஓகே, அதையும் பார்த்துக்கணும். ஓகே, இதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது மாதிரி நீங்க நாடி பார்க்கும் பொழுது பக்கம் நேருக்கு நேராக பார்த்துருக்கும், வெறும் வயிற்றுல இருக்கக்கூடாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நாடி உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நாடியை பார்த்து அவங்களுக்கு ஹீட் பண்ணும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல இது 3 பார்த்தீங்கன்னா 3 பார்த்து மேலோட்டம் பார்க்கணும், இது 3 பார்த்து மேலோட்டம். 100 புள்ளிகளினுடைய சங்கமம். இந்த ஒரு புள்ளியை தூண்டினாலே 100 புள்ளியை தூண்டி விடுவதாக கணக்கில் கொள்ள வேண்டும். அதனால இட் இஸ் சோ கால்டு ரஜினி பாயிண்ட். உண்மையில தான் அது ஜப்பான்லயே அல்ல, ஜப்பான்ல சொல்லலாம், தமிழ்நாட்டை சொல்லலாம். ஜப்பான்ல ரஜினியை தெரியும், நம்மளுக்கு இப்ப சரி நம்மளுக்கு தெரியுமில்ல ரஜினியை. அவன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னது மாதிரி. அதனால ஒரு புள்ளியை தூண்டிட்டா 100 புள்ளியை தூண்டிட்ட மாதிரி. இது ஹைலி செடேட்டிவ் பாயிண்ட், அதாவது ரொம்ப சாந்தப்படுத்துற புள்ளி. அடுத்து எல்லா பாயிண்டையும் தூண்டுதல் புள்ளி நல்ல சாந்தப்படுத்தும், தூக்கம் வர வைக்கும். அதனால இந்த பாயிண்ட முதல்ல போடணும், முதல்ல இதுதான் எடுக்கணும். முதல்ல எதான் போடணும், முதல்ல எதான் எடுக்கணும். ஏன்னா எடுக்க மறந்த ஊசிகள் ஒன்று இருக்கு. எப்படி பாப்பாரு, மூடி இங்க இருக்க மூடி, இது என்ன இருக்கு, இங்க நீல் இருக்கு. உடனே போன் பண்ணி சொல்லுவாரு, சார் தலையில ஒரு நீல் வச்சு, யோ இப்படி வீசிட்டு போயா. அப்ப இந்த ஊசியை மறந்துட்டீங்கன்னு சொன்னால் மயக்கம் வரும். அதனால நீ எடுக்கிறது என்ன பண்ணா மேலே இருந்து கீழே எடுத்துட்டு வரணும். ஓகே, மேலே இருந்து கீழே எடுத்துக்கணும் ஒவ்வொன்னா. சோ எத்தனை நீல் போட்டீங்க அப்படின்னு பார்த்து 25 போட்டீங்க, 20 எடுத்தாச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப நாங்க நிறைய பேர் எடுத்து நீட்டுல போயிடுறாங்க, நீட்டுல போயிடுறாங்க நிறைய பேர். ஏன்னா அவர் பேஷண்ட் பார்த்தா 200 ஊசி போட வேண்டியிருக்கு. 200 ஊசி கூட போடுறோம் பக்கம் வந்தோம். இப்போ உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, ஒரு புண்ணு ஆத்தனை கேஸ் போட்டிருந்தேன் இல்லையா, அவருக்கு இப்போ நீடில் பண்ணி அவர் கை கால் ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அந்த வீடியோ இதெல்லாம் பண்ணல, அந்த இது எல்டிஎஸ் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, ஃபங்க்ஷன் வச்சு அந்த காலை கொடுங்க சார், உங்க காலை கொடுங்க சார், இப்படி பாருங்க, இப்படி வச்சு தான் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. அதனால பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க. இப்படியே வருதுல்ல, இப்படி வந்ததுனால அந்த புண்ணு வந்துருச்சு அந்த காலில். அந்த புண்ணை ஆற்றி அவர் நடக்க வச்சிட்டோம். ஓகே, நீங்க ஆங்கில மருத்துவத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் இட் இஸ் நாட் சோ ஈஸி. 6 மாசம் 1 வருஷம் கூட ஆகலாம், வராமே கூட போகலாம். அது அக்குபஞ்சர் இஸ் வெரி கிரேட். அக்குபஞ்சர் இஸ் வெரி வெரி கிரேட். அவ்வளவு அது அவங்களை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இறக்கப்படுங்க சார், பாவம் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுவோம். அவ்வளவு நீல் பண்ணுவோம். அவர் அப்படியே ஆயில் போட்டு கப் போடுவோம், அதை போடுவோம், இதை போடுவோம். எப்படியாச்சும் நடக்க வைக்கும், எப்படியாச்சும் நடக்க வைக்கும். இந்த எண்ணத்தெல்லாம் பண்ணுவோம். அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் வந்ததுக்கு இன்னைக்கு கால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 10 நடக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஒரு தாத்தா கூட்டு வர்றாங்க.
கார்லயே டீட் பண்ண அது ஒண்ணு ரெடி மூக்கல்ல. ஓகே. அடுத்து இப்ப இது அதாவது தலையை பொறுத்த வரைக்கும் DU20 ஞாபகம் வச்சிருங்க. இப்ப நீங்களும் போடணும்னு போட போறீங்க. அடுத்து இங்க பாருங்க, இந்த காது மேல் மடல் இருக்குல்ல, அதுல இருந்து 1.5 2 விரல் இப்படி வச்சுட்டு போட்டனா இது தலையில உள்ள புள்ளியும் தொட்டு வச்சா போதுமான. தலையில உள்ள புள்ளி தொட்டு வச்சா போனா ஆழமா குத்த வேண்டியது கிடையாது. கீழ் நோக்கி குத்திட்டேன். இது வந்து என்ன பண்றோம், சாமிகிட்ட போயிட்டு மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட தூண்டுற புள்ளி, பிட்யூட்டரி கிளாண்ட தூண்டுற புள்ளி, மெமரி இன்க்ரீஸ் பண்ற புள்ளி, பிபியை குறைக்கிற புள்ளி, காது பிரச்சனையை குறைக்கிற புள்ளி. ஓகே, இது எதுக்காக பண்ணும்? அவங்களும் சொல்றேன், மெமரியை குறைக்கணும், மெமரி இன்க்ரீஸ் பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்ட தூண்டுதல் செய்யும், பிபியை குறைக்கும். அது என்ன பண்ணும்? காது குறைபாடு நீங்கும். மயக்கம், காது குறைபாடுனா மயக்கத்தை சரி பண்ணும் இந்த பாயிண்ட். இது வந்து GB8 போடணும். அதுக்காக தான் இன்னைக்கு கோயில்ல போயிட்டு குட்டிக்கிறோம். ஏன் குடிக்கணும்னு சொன்னால் நம்ம போய் தங்கிய மன மீதி இதனும் பிபி காது குறைபாடு இருக்கு இல்லையா, பைப் விடு வேண்டாம். வலிக்காம போற அந்த பைப் வச்சு போடலாம். ஓகே, அது பைப்பு போட்டு பழகக்கூடாது. இந்த பைப் இருக்குல்ல, பைப்ல இங்க வச்சுட்டு இந்த குட்டி காது இருக்குல்ல, இது பேர் டிராகஸ் பேர். இந்த குட்டி காது பேர் என்னது? டிராகஸ். இந்த குட்டி காதை பிடிச்சி அழுத்திட்டீங்கன்னு சொன்னால், குண்டா இருக்கவங்க எல்லாம் அழுத்திட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? பசி குறையும். சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டீங்க, டப்பக்குன்னு இப்படி ஆயிருக்கு. அதுக்கு வேற சொல்லித்தரேன். இந்த காது குட்டி காது இருக்குல்ல, இந்த குட்டி காதை பிடிச்சி இப்படி பண்ணி நீங்களா பண்ணிக்கிட்டு இருக்கணும். செல்ஃபா பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிட பார்த்தா வெறுக்கும், பட் அது உடம்புலத்திக்க வேண்டியதுதான். ஓகே, ரைட். இப்ப இந்த குட்டி காதினுடைய மேல இந்த பள்ளம் இருக்குல்ல, அங்க வச்சுட்டு இதை வச்சு ஒரு தட்டு, அவ்வளவுதான், போட்டு குத்திட்டீங்கன்னா ஓகே. இது ஒரு டெக்னிக். அடுத்து வந்து இது SJ21. அடுத்து கீழே நடு டிராகஸ் மத்தியில என்ன பண்ணேன் SI9 போட்டேன். அடுத்து வந்து சாரி இங்க கீழே GB2 குத்திட்டேன்னா கேட்காத காது கேட்கும். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் கமர்ஷியலா பண்ண ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து காதுக்காக பேஷண்ட் தான். ஒரு 75 வயசு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு கேம்புக்கு வந்தாங்க, இலவச மருத்துவம் வந்தாங்க. அவங்களுக்கு போட்டு விட்டாச்சு. அடுத்த வாரம் கிளினிக் வர்றேன். என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு காது கேட்கல அப்படி சொன்னோடனே எனக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் காது வந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட வந்து போட்டாங்க ஐயா, நீரில் போட்டேன், இப்போ காது 100% ஓப்பன் ஆயிடுச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காது குறைபாட்டுக்கு மிக 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 அற்புதமான புள்ளி கேட்காத காது. அதாவது எந்த ஏஜ் 90 வயசு 100 வயசு கேட்கும் காது. 10 சிட்டிங் 20 சிட்டிங் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேயா, புரியுதா உங்களுக்கு? வேறுபாடாதான். இப்ப யூத்துக்கு என்ன பண்ணணும், ஒரே நாள்ல காது கேட்டு ஏதாச்சும் அடைச்சிட்டு சரியா போயிடும். ஆனால் வயசு ஆக ஆக என்ன பண்ணணும், நீங்க சிட்டிங் இருக்கு. ஏன்னா மெரிடியன் போற பாதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா அமைச்சான் இருக்கணும். மிஷின் வச்சாலும் பண்ணலாம். அடுத்து இந்த மோத்திர உள்ள பிள்ளைலாம் போட்டுரும். SJ21 SI19 GB2. அடுத்து இந்த காதுக்கு பின்னாடி ஒரு புள்ளி இருக்குது. ஆ சொல்லுங்க. ஆ சொன்னாக்க இங்க பல்ல வரும். எல்லாருக்கும் ஆ சொல்லி பாருங்க. பல்ல வருதா? அந்த பள்ளம் தான் என்ன பாயிண்ட்? SJ17. இன்னொரு பாயிண்ட் என்ன? மாஸ்டர் பாயிண்ட் பேர். யார் சொன்னது? இன்னொரு ஆளு இது இல்லாம யார் சொன்னாங்களே? யாரு? வெரி குட். நீங்க தான் பயங்கரமான நெய் எக்ஸ்ட்ரா ஒன்று அதிகமாக போடுக்கணும் அடிக்கடி. அதுல அந்த மாஸ்டர் பாயிண்ட போட்டீங்கன்னு சொன்னால் ஒரே நாள்ல காமன் கோல்டு சரியா போகும். சேலஞ்ச். ஒரே நாள் காமன் கோல்டு சொன்னால், அதனால காமன் கோல்டு SJ17 போட்டீங்கன்னா காமன் கோல்டு சளி தொந்தரவு உடனே சரியா போயிடும். போட்டுறோம். இது ஏன் இந்த மாஸ்டர் பாயிண்ட் போட்டா எனக்கு சாதம் பிடிச்சிருச்சு. ஓகே, அப்போ வந்து இந்த பாயிண்ட் நான் போட்டுக்கிட்டேன். அக்குபஞ்சர் பேபியா இருக்கு கையில போட்ட மறுநாள் பாக்குறேன் சாதத்துல காணும், போய் வச்சுக்கா. அப்புறம் காய்ச்சல் பேராசனம் போடியா, ஆன்டிபயோட்டிக் அமாக்சின் போடியா அப்படி சொல்லணும்னா சிரிக்க முடியாது, டைஜின் போடியா, அது மாதிரி இது. அடுத்து இங்க இருந்து
இங்க இருந்து இந்த கடைவிழி இருக்குல்ல, கடைவிழி, கடை கண் இருக்குல்ல, அந்த கடைக்கண்ல இருந்து ஒரு கோடு வரையணும். கோடுனா கற்பனையா ஒரு கோடு வரைஞ்சிட்டு இந்த மூக்கின் அடிப்படையில் ஒரு கோடு வரையணும். இது ரெண்டு சந்திக்கிற இடம் தான் என்னது, மாமியார் புள்ளி எஸ்ஐ 18. மாமியார் புள்ளி எஸ்ஐ பேர் தெரியல, கவலைப்பட இல்லை, பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஒருவே சொல்றேன் நான். இந்த எஸ்ஐ 18 இந்த எஸ்ஐ 18 வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இத போட்டீங்கன்னா ட்ரைஜிமினல் நியூராலஜியா, ட்ரைஜிமினல் முக்கிய நரம்புவாதம்னு பேரு. அதான் முக, ஐயோ கேளுங்களேன் ப்ளீஸ், நான் சொல்ல போறேன் ப்ளீஸ். அதாவது இந்த ட்ரைஜிமினல் நியூராலஜின்னு சொன்னால் நேரா இருக்கும், ஆனால் என்ன ஆயிரும், வலிக்கும், தாங்க முடியாத அன்பேரபிள் பெயின் இருக்கும். அது தடுக்கல் ட்ரைஜிமினல் நியூராலஜி பேர். ட்ரைஜிமினல் நியூராலஜி, ட்ரைஜிமினல் நர்வ்னு ஒன்று இருக்கு. அதாவது 5th கிரேனியல் நர்வ். அந்த கிரேனியல் நர்வ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரும். இப்ப இங்க இப்படி பிரிஞ்சு வரும், இங்க இருந்து பிரிஞ்சு இப்படி வரும். அப்ப இந்த நர்வுல ஏற்பட்ட தாங்க முடியாத வலிக்கு பேர் தான் ட்ரைஜிமினல் நியூராலஜி பேர். நியூராலஜின்னா நம்ம நரம்பு வலின்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நீங்க நீரில் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னாகும், அந்த முக நரம்பு, முக்கிய நரம்பு இருக்கு இல்லையா, அந்த வலி உடனே சரியாகும். ஏகப்பட்ட கேஸ் வந்து சரி பண்ணிருக்கேன். அதே போல ஃபேசியல் நர்வ், ஃபேசியல் நர்வ்னு சொன்னா 7வது கபால நரம்பு, 7th கிரேனியல் நர்வ். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதை போட்டிங்கள் அந்த செயல்பாடு குறைவினால் காமன் கோல்டு வந்துச்சு. காமன் கோல்டு வந்துச்சுனால இது திடீர்னு காத்து படிச்சுட்டு இந்த நரம்பு பிடிச்சி இழுத்துரும். அப்ப வாயினாயிரம் கோடிட்டு வந்துடும். சேலஞ்ச் 10 நாள். தன்ராஜ் இது வந்து 10 நாள் தான், 10 நாள் 100% நல்லா 10 நாள் 10 × 200 2000 ரூபாய். அங்கே போனா ஸ்கேன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, 2 லட்சம் செலவாங்க, 2000 ரூபாய். நிறைய பேஷண்ட் அனுப்பிட்டு இருக்கு. சேலஞ்சு தான், சேலஞ்ச் பாயிண்ட் கரெக்டாக போடணும், அவ்வளோதான். போட்டா LI 20 இருக்கு இல்லையா, LI 20 பைலேட்டரல் இதில் இந்த மூக்கு இருக்குல்ல, இந்த மூக்கு கீழே அடிக்கோட்டில் ஒரு கோடு போட்டு வரைச்சிட்டு வரணும். வந்தா கொஞ்சம் சிரிங்க ப்ளீஸ். இந்த சிரிக்கையில் கோடு வருது இல்லையா, ஒரு இயற்கையாக கோடு வருது. யூத்துக்கு வந்து கோடு இருக்காத கொஞ்சம் லைட்டாக சிரிக்க சொல்லி அப்போ அந்த கோடு இருக்கிறத வந்துடும். வந்த உடனே அவ்வளோதான், இது உள்ள மேல் வைக்க வைக்கணும். கோபிநாத் 106 கேஸ் பாசிட்டிவ் COVID-19 பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகுனால சொல்றாரு. சார் நீங்க போடுற மாதிரி போட்டா தான் சார் ஒர்க் அவுட் ஆகுது. அவர் படிச்சு 10 வருஷம் ஆச்சு, பல இடத்துல படிச்சுங்க சார். உங்கள்கிட்ட போட்ட மாதிரி போட்டா LI 20 இப்படி மேல் நோக்கி போட்டீங்களா சார், கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. மூக்கடைப்பா நீங்க, நாங்க ரொம்ப கொஞ்சம் துளசி கட்டதி பெரிய நீட்டில் வச்சு இங்க எது கூட குத்திடுவோம் சார். பெரிய நீட்டில் வச்சு இங்க திக்குவாய் அதுன்னு சொன்னால் ST4 இந்த கடவாயிலிருந்து 0.5 பக்கவாட்டில். ஓகே, ST4 கடவாயிலிருந்து 0.5 வந்து ஸ்டாமரிங், திக்குவாய் ஒழுகுது, சலைவா ஒழுகுது. ஓகே, இதுக்கெல்லாம் தெரியாது. ஓகே, இந்த திக்குவாய்க்கு வந்து கொஞ்சம் திக்குவாய் இருக்கு இல்லையா, சாரி, இந்த திக்குவாய் வந்துட்டு இந்த இடத்துல போகணும், 223 போடணும். இதை வந்து இது வந்து 223 இங்க இருக்கு, இப்படி போட்டக்கூடாது, பேச்சு போயிடும், பேம்பாங்க, சிக்கலாகி போயிடும். அதனால ஆன் பண்ணு, அவ்வளோதான். அதே 100க்கு 99 போட்டு விட்டுருவேன். ஓகே, இது எதுக்காக போடுறோம், வெரி குட். இது எல்லாருக்கும் போட முடிஞ்சு போச்சு, ஒரே கதை. செடேட்டிவ் பாயிண்ட் எல்லாருக்கும் போட வேண்டிய பாயிண்ட். 100 புள்ளிகளின் சங்கமம், ஹைலி செடேட்டிவ் பாயிண்ட். ஒருத்தர் நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட் வந்திருக்காப்ல, ஒரு சொரியாசிஸ் பேஷண்ட். இது பாயிண்ட் தெரியல, வாங்க உட்காருங்க, உங்களுக்கு சரியாச்சு. கொஞ்சம் இந்த பாயிண்ட்லாம் போட்டு உங்களுக்கு 100% சரி பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் தான் போடுவேன். பாயிண்ட் தெரியல, எனக்கு பாயிண்ட் ஒன்று தெரியாதுங்க. இங்க சாட்டை கேட்டு சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்ல வருவாங்களா, நான் ஒரே ஒரு ஊசி போடுறேன்னு சொல்லிட்டு P20 போட்டுட்டு 100 ரூபா காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு அனுப்பிவிட்டேன். போட்டு மறுநாள் போட்டேன் சார், ஒரே ஊசி போட்டு 100 ரூபா வாங்கிட்டேன் சார். இந்த பாயிண்ட் சுரேஷ் பாயிண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படிங்கிறப்ப டக்குனு சுரேஷ் பாயிண்ட் சொல்லணும்னு வச்சுங்களேன். மறுநாள் சொல்றாங்களா, ராசியான டாக்டருங்க, ஒரு ஊசி போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க, அரிப்பணம் தெரியா போச்சுங்க அப்படிங்கிறாங்களாம். ஏன்னா இது 100 புள்ளிங்கிற சங்கம் இல்லையா, அதனால இதை போடணும். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 விரல் மேல வச்சு ஒரு பாயிண்ட் கீழ் நோக்கி போடுறோம். என்ன பாயிண்ட், வெரி குட், சூப்பர், கிரேட். GP8 எதுக்காக, மெமரி பிட்டி கிளாண்ட் இது பண்றது, பிபி குறையும். ஆமா, ஒருவேளை நீங்க கோயிலுக்கு நேரம் சொன்னா இங்க வீட்டிலேயே குட்டிக்கிறீங்க அப்படின்ட்டு சரியா போயிரும். ஓகே, வெரி குட். அடுத்து இது இந்த 3, இது
HA21 SI19 GB2 மூணுமே காது குறைபாடு. கேட்காத காது கேட்கும். நிறைய பேர் பிரச்சனை தானே. கேட்டோம்னா அவங்க கம்முன்னு இருப்பாங்க. எனக்கு அது கேட்காது அவங்களுக்கு. இதை போட்டீங்கன்னு சொன்னால் கேட்க ஆரம்பிச்சிடும். பிறவியிலேயே பிரச்சனை. பிறவியிலேயே காது கேட்க மாட்டேங்குது. மிக மிக முக்கியமான பாயிண்ட் LI18 லார்ஜ் இன்டெஸ்டைன். அந்த பேர் தெரிஞ்சா பரவாயில்ல. இப்ப இந்த பாயிண்ட் வந்து LI18 இங்க யாங்க வச்சுக்கிற வேண்டாம். ஆனா இதை போட்டா என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த LI18 இந்த காது இந்த சிமிக்கி இருக்கிற சிமிக்கி, இந்த சிமிக்கி நேரா கீழே கொண்டு வந்து இதை பிடிச்சிக்கிட்டு இதை முன்னோக்கி குத்தணும். முன்னோக்கி ஸ்கின்ல தான் குத்தணும். தெரியுதா? தெரிகிறது எங்கே தெரிஞ்சு? அந்த பக்கம் தெரியும். எங்கே தெரியும்? இதுல இங்க பிடிச்சிக்கிட்டு அவ்வளவுதான். ஓகே, இதுல இந்த காவடி இது எக்ஸாக்டா என்ன சொன்னால் இந்த D14 LI15 கோடு போட்டு வரையணும். அதெல்லாம் வேண்டாம். இப்போ குத்து மதிப்பா இந்த சென்டர்ல அது போட்ட வேண்டியதுதான். ஸோ இதை போட்டால் இதை போட்டுட்டு இப்ப D20 எக்ஸ்ட்ரா 1 போட்ட மூச்சு விடுங்க. D20 எக்ஸ்ட்ரா 1 LI18 பைலேட்டரல் GB20 பைலேட்டரல். போடலையா? என்ன பண்ணேன்? ஆமாம்ல, அவர் தான் சொல்லி விட்டாரு. HA20 இங்க இருக்கு. HA20 இங்க இருக்கு. இங்கேயும் HA20 இங்க இருக்கு. இதுல இங்க HA20 ரெண்டு பக்கம் போட்டாச்சு. ஸோ இதை போட்டுட்டு இதுல இது இருக்குல்ல, இந்த ஆதம் மாப்பிள்ளை உங்களுக்கு இல்ல, பெண்கள் ஆண்களுக்கு இந்த சென்டருக்கும் இதுக்கும் எல்ஐடி இடையில ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வந்து எக்ஸ்ட்ரா 12 11 எக்ஸ்ட்ரா 11 12 104 டிஎஸ் வச்சு போட்டா 4.35க்கு 104 எங்க இருக்கு? டிஎஸ் வச்சு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் 105 எங்க இருக்குது? 4.35 எங்க இருக்கு? இந்த எண்டோக்ரைன் பாயிண்ட்லாம் அந்த தவமணி மேடம் இருக்காங்கல்ல, உண்மை பேர் சொன்னல, தவமணி மேடம் வந்து சேலத்துல வந்துருக்காங்க. அந்த மேடத்துக்கு ஒரு தெரிஞ்ச அக்குபஞ்சர் டாக்டர், அவர் பெரிய டாக்டர், 100-150 பார்க்குற டச்சு தான். கம் ஓகே டச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பொண்ணுக்கு வந்து எல்லாத்துக்கும் டச் பண்றாரு, ஓகே பண்றாரு. அவர் பொண்ணுக்கு வந்து தைராய்டு சரி பண்ண முடியல. அவர் முகத்தையும் பார்த்து கிடையாது, யாருன்னு தெரியாது. இஸ் நாட் மை ஸ்டூடெண்ட் பட் குரூப்ல இருக்காரு. உடனே சார் மை ஒய்ஃப் மை டாட்டருக்கு வந்துட்டு இது மாதிரி எண்டோக்ரைன் டிசார்டர் இருக்கு, தைராய்டு பிரச்சனை, நான் டச் பண்றேன், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, என்ன பாயிண்ட்ஸ் படத்தை போட்டு இந்த பாயிண்ட் போடுங்க பாத்துக்கலாம். இதை போட்ட உடனே என்னாச்சுன்னா அந்த பொண்ணுக்கு 20 சிட்டிஸ் நார்மல் வந்துச்சு, தைராய்டு நார்மல் வந்துச்சு. அப்புறம் உங்க சொந்தக்காரர் கிட்னி ப்ராப்ளம், வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் ஃபார் கிட்னி, டச் பண்ண நாட் ஒர்க்கிங் இருக்காரு. இந்த பாயிண்ட போடுங்கன்னு போட்டுச்சு. போட்ட உடனே கிட்னி நல்லா இருந்துச்சு. பொண்ணு அந்த தேவராஜ் அவங்க ஒய்ஃப், அவங்க 2 பேரும் இந்த யாரு அந்த கடவுள், இந்த நெய்வேல் இருக்க கடவுளை போய் பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, உண்மையில தான் சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, என்ன உங்களை பார்க்கணும். ஓ அப்படியா, திருப்பாங்க எப்பன்னு சொன்னால் 5 மணிக்கு மேலே வரும், புதன்கிழமை வரக்கூடாது, சிதம்பரம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னா வந்துட்டாங்க. வந்துட்டு உண்மையில் அந்த அவங்க சொல்றாங்க, அந்த மேடம் நீங்க கொடுத்தது திங்கக்கிழமை அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், எப்படா புதன்கிழமை வரப்போகுது, எப்படா புதன்கிழமை சொல்லிட்டு இருக்காங்களாம். சொல்லிட்டு காலைல கிளம்பையில சொல்றாங்க, எப்படா 4 மணி நேரம் ஆக போகுது அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அவரை வந்து இங்க இருந்து நான் நீடில் பண்ண பார்த்துட்டு என்னை வாழ்த்து சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த தவமணி மட்டும் இருக்காங்களே அவங்கள்ட்ட சொல்லி நீங்க போங்க சார் நல்லா பாப்பாரு அப்படின்னு சொல்லி தேர்தலிருந்து வர்றாங்க. ஓகேயா? அப்ப இது ஏன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சாதே கிடையாது. அப்ப ரொம்ப கர்வமா சொல்ல நினைக்காதீங்க. எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், அது ஒரு விஷயம். ஐ நோ சிங்கிள் தெரப்பி, டச் தெரப்பி, விஷன் தெரப்பி. ஓகே, அடுத்து வந்து வருமா தெரியும், எல்லா அக்குபஞ்சர் சார்ந்த எல்லா மருத்துவ முறைகளையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்கு என்ன பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து வகைப்படுத்தி நீங்க கொடுத்தா நீங்க சக்சஸ்ஃபுல் டாக்டர். எல்லாம் வந்து டச் ஓகே கோ, டச் ஓகே கோ அப்படின்னு இங்க பக்கவாத பேஷண்ட்டை டச் பண்ணி குணப்படுத்த முடியுமா? பாசிபிள். ஓகே, இதுதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்டை வகைப்படுத்தி என்ன பண்ணணும்,
சரி, நேற்று வந்து ஒரு நோக்கு ரூம் பண்ணேன் சிவராமன் நோக்கு ரூம் பண்ணுறேன். இது பண்ண சொல்கிறாங்க 5 நிமிஷம் பற்றி நல்லா போயிடுச்சு சார் சொன்னாங்க. அப்போ தட் நாட் ஐ நோ. ஸோ அவங்களுக்கு நெஞ்சு பகுதியில் வலிக்கிறாங்க லேடி. ஐ டோன்ட் வாண்ட் டச் ஹியர், ஐ டோன்ட் வாண்ட் டச் ஹியர். ஓகே, இங்கே இருக்கிறதுனால பார்த்தேன் நல்லா போச்சு. இன்னைக்கு வரும் ஃபீட்பேக்கோட. அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எல்லாரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த நோயாளிக்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓகேயா? ஸோ முகத்தில் உள்ள அப்படியெல்லாம் பார்த்தோம். அதாவது புரிஞ்சிக்கிறதுக்கு மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு ஓகே 4 சேம்பர் போட்டாச்சா? ஓகே, இது என்ன சொன்னேன்? ரைட் ஏட்ரியம், இது வந்து லெப்ட் ஏட்ரியம். இங்க வந்து ரைட் வென்ட்ரிக்கிள், இங்க வந்து லெப்ட் வென்ட்ரிக்கிள். இதுல இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு ஓபன் இருக்கும். இது பேர் என்னது? இங்க ஒரு ஓபன் இருக்கும். there is a valve, that valve is called tricuspid valve, மூவிதல் வால்வுன்னு அர்த்தம். இங்க 2 வால்வு இருக்கும். இது வந்து மைட்ரல் வால்வு அல்லது பைகஸ்பிட் வால்வு. ஓகே, இது வந்து நான் நியூட்டன் வால்வு. சோ இங்க இருந்து ரத்தம் வந்து இங்க வரும்போது இங்க இருந்து போக முடியாது. நான் நியூட்டன் வால்வு. ஓகேயா? சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க வந்து ஒரு ஆர்டரி இருக்கும். இது மாதிரி பிரிஞ்சு வரும். இங்க ஒரு மூன் ஷேப்டு வால்வு இருக்கும். ஓகே, இங்க வந்து ஒரு பெரிய வால்வு, ஒரு பெரிய ஓபனிங் இருக்கும். இங்க ஒரு மூன் ஷேப்டு வால்வு இருக்கும். சோ அது இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு ரத்த குழாய் இருக்கும், இங்க ஒரு ரத்த குழாய் இருக்கும். ஓகே, சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபீரியர் வீனேகாவா அல்லது ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து சுப்பீரியர் வீனேகாவா அல்லது எஸ்விசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்ல வந்து கீழ் பெருஞ்சிறை, இது மேல் பெருஞ்சிறை. இது கீழ் பெருஞ்சிறை, இது மேல் பெருஞ்சிறை. இது வந்து தமனி, நுரையீரல் தமனி. இது பல்மோனரி ஆர்டரி, பல்மோனரி ஆர்டரி. இது வந்து அயோட்டா. அயோட்டா என்றால் மகா தமனி என்று பெயர். மகா என்றால் பெருசு, மகா தமனி என்று பெயர். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு 4 ஓபனிங் இருக்கும். 1 2 3 இங்க 4 ரத்த குழாய் இருக்கும். இது வந்து பல்மோனரி வெயின் அர்த்தம். பல்மோனரி வெயின், இது பல்மோனரி ஆர்டரி. புரியுதா? இப்ப இதுல நீங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஓகே ஸ்டாப் ரைட்டிங். இத வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இங்க வந்து 4 வால்வு சொன்னேன். இது ட்ரைகஸ்பிட் வால்வு, மூவிதல் வால்வு. இது பைகஸ்பிட் வால்வு, ஈரிதல் வால்வு. இது பல்மோனரி ஆர்டரி. இங்க ஒரு வால்வு இருக்கும், மூன் ஷேப்டு வால்வு, பிறைச்சந்திர வால்வு.
இங்க ஒரு அயோட்டா மகா தமனி பெரிய தமனி அங்கே ஒரு வால்வு இருக்கும். அதுக்கு ஒரு பிரேச்சந்திர வால்வுன்னு சொல்றோம். சோ இது வந்து அயோட்டிக் வால்வு. ஓகே, அது மாதிரி நம்ம சொல்றோம். ஓகே, இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இங்க வந்து இந்த சேம்பர் இருக்கு இல்லையா, 4 சேம்பர் சொன்னல, ரைட் ஆட்ரியம், லெப்ட் ஏட்ரியம், வலது ஆரிக்கல், இடது ஆரிக்கல். இங்க வந்து ரைட் வென்ட்ரிக்கல், அதாவது வலது வென்ட்ரிக்கல், அல்லது வந்து இது வந்து இடது வென்ட்ரிக்கல் அப்படின்னு நான் இப்ப கற்பனை பண்ணிக்கிறேன். இப்ப கெட்ட ரத்தம் இருக்குல்ல, கெட்ட ரத்தம்னா தாக்கல் ஓடுது. கெட்ட ரத்தம் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள ரத்தம். அந்த ரத்தம் யாரு? நம்ம ரத்தம் தான். அது இம்பியூர் பிளட் சொல்றோம். பியூர் பிளட் என்றால் ஆக்சிஜன் அதிகமாக உள்ள ரத்தத்தை வந்து பியூர் பிளட்னு சொல்றோம். ஓகேயா? இது என்ன பண்ணு சொன்னா, நம்ம உடம்புல நம்ம கால் இருக்குல்ல, கால்ல இங்க வந்து இங்க எல்லாம் இருக்கிற ரத்தம் எல்லாம் இந்த கீழ் பெருஞ்சில இருக்கு இல்லையா, அதுல வந்து கொண்டு வந்து நிரப்பும். எங்க இருந்து? இந்த உள்ளங்கால்ல இருந்து இங்க இருக்கிற எல்லாம். சோ இந்த மேல் பெருஞ்சையில ஹெட் ஏரியா, பின்னடையிற பின் கையில இருக்க ஏரியாவில ரத்தத்தெல்லாம் கொண்டாந்து என்ன பண்ணும்? இதுல நிரப்பும். அது பியூர் பிளட்டா இம்பியூர் பிளட்டா? இம்பியூர் பிளட். எப்பயில இருந்து நிரப்பும்? என்னைக்கு கருவறையில் உருவாகி ஹார்ட் நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகி பிளட் சர்க்குலேஷன் வருதோ அன்னையில இருந்து என்ன பண்ணும்? தானாக இந்த செயல்களாம் ஆரம்பிச்சு. எப்ப வரைக்கும் துடிக்கணுது? எப்ப இந்த பங்கன் நடக்கணும்? 108 வயசு வரைக்கும் இருந்தா 108 இருக்கணும். நம்ம கருவறை முதல் கல்லறை வரை என்ன பண்ணோம்? கல்லறை ரொம்ப லேட் எடுத்துக்கோங்க, ரொம்ப 100 வயசுக்கு மேல போய் வரைக்கும் இந்த இதயம் துடித்தாக வேண்டும். அதுதான் வந்து எழுதப்பட்டது. இப்ப இங்க இந்த கெட்டரத்தெல்லாம் இங்க நிரப்பின உடனேயே இந்த ட்ரைகஸ்பிட் வால்வுகளை கற்பனை பண்ணிக்கிறங்க. இது மாதிரி நீட்டிட்டு இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி ஓபன் பண்ணும், இப்படி ஓபன் பண்ணும், இப்படி ஓபன், இங்க ஓபன் இருக்கும். இந்த 3 வந்து தனித்தனியா இதழ் மாதிரி இருக்கும். ஒரு ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, 3 இதழ் வந்து 3 அப்படி இருக்கும். அந்த இதழ் இப்படி மூடி தரும். அப்ப இந்த கெட்ட ரத்தம், இம்பியூர் பிளட், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள ரத்தம் இங்கே வந்து இங்க வந்துருமா? இங்க வந்து. ஓகே, இது ஒரு ப்ராசஸ். இங்க வந்ததுக்கு பிறகு இந்த மூன் ஷேப், இந்த பல்மனரி ஆர்டரிக்குள்ள மூன் ஷேப் வால்வு அது என்ன டபக்குன்னு ஓபன் ஆகும். டபக்குன்னு இல்ல, ஓபன் ஆகும். ஓபன் ஆயில இந்த இம்பியூர் பிளட் எல்லாம் எத்தனை பிரியுது? 2ஆ பிரியுது. இந்த 2ஆ பிரிஞ்சு இது வந்து இந்த பக்கம் இருக்கிற இடது நுரையீரலுக்கும் இங்க இருக்க வந்து இந்த வலது நுரையீரலுக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லும். எந்த ரத்தம் அது? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உள்ள இம்பியூர் பிளட்டை லங்ஸ், இதுக்கு லங்ஸ்க்கு எடுத்து போகுது, நோயில் எடுத்து போகுது. ஏன் எடுத்து போகுது? அங்க என்ன பண்றது? பியூர் பண்றது என்ன பண்ணும்? செண்டெல்லாம் அடிச்சு ஸ்ப்ரே பண்ணி அடிச்சு அங்க என்ன பண்ணும்னா நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜன்ல கலந்து ஓகேயா? அப்ப இந்த ப்ராசஸ் நடக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்க ஆக்சிஜனை கலந்து, நம்ம இன்ஹேல் பண்ற ஆக்சிஜனை கலந்து அந்த ரத்தத்துல ஆக்சிஜன் நிறைய ஆக்சிஜனுக்கு மாதிரி பண்ணி அது என்ன பண்ணும்? இங்க இருக்க 4 வால்வு இருக்குல்ல, 4 குழாய்கள், ஆர்டரி, வெயின். இந்த வெயின்ல வந்து இந்த 2 வெயினும் இந்த லங்ஸோட தொடர்புடையது, இந்த 2 வெயினும் இந்த லங்ஸோட தொடர்புடையது. அங்கே கொண்டாந்து நிரப்பும். அதாவது பியூர் பிளட்டை, ஆக்சிஜன் மிகையாக உள்ள பிளட்டை இங்க கொண்டாந்து நிரப்பும். இது நிரம்பியோட இந்த மைட்ரல் வால்வு இருக்குல்ல, இந்த பக்கம் ஓப்பன், இது பிடிக்கும். 2 தானே இது ஓப்பன், 2 இதழ் மட்டுமே. யூ இமேஜின் லைக் மவுத். அது மாதிரி திறந்த உடனே இந்த பியூர் பிளட் லெப்ட் வென்ட்ரிகல் வந்து இங்க வந்த உடனே இந்த மூன் ஷேப் வால்வு இருக்கு இல்லையா, அது ஓபன் ஆகி இந்த மகா தமனி, பெரிய தமனி வழியாக நல்ல ரத்தத்தை என்ன பண்ணும்? எடுத்துட்டு போயிட்டு இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இருந்து இந்த நம்ம கரோட்டிக் ஆர்டரி சொன்னோம் இல்லையா, கரோட்டிக் ஆர்டரி, அது கரோனரி ஆர்டரின்னு சொன்னால் இதயத்துக்கு போற ஆர்டரி. அந்த ஆர்டரியில வந்து இந்த மகா தமனி மூலமாக உடலினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த நல்ல ரத்தம் எடுத்து செல்லப்படும். எப்ப வரைக்கும்? 108 வயசு வரைக்கும் எடுத்துட்டு போகணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்ப இதெல்லாம் எப்ப நடக்கணும்? இது தனித்தனியா நடந்துக்கணுமா? அட் ஏ டைம் லங்ஸ்ல இருந்து நிரப்பும், இங்க இந்த கட்டடத்தை கொண்டு நிரப்பி, இது வந்து சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்கும். ஒரு கான்ட்ராக்ஷன்
ஒரு கான்ட்ராக்ஷன் சுருங்குகின்ற பொழுது இந்த ரத்தம் வந்து என்ன பண்ணும், இங்க சுருங்குகின்ற பொழுது ரத்தம் வந்து உடலுக்கு எடுக்கும். இந்த ஓய்வு விடுவையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க நிரப்பப்படும். இதுதான் எத்தனை தடவை துடிக்கணும், ஆவரேஜ் 72 தடவை. ஓடு நேரத்தில் துடிக்கணும், அது கூட துடிக்கணும். ஆவரேஜ் 72 முறை துடிக்க வேண்டும். ஒவ்வொரு துடிப்புக்கும் 70 ml ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணும். எத்தனை ml? 70 ml. ஒட்டி கப்பு சாப்பிடணும்ல, கப்பு அந்த 100 ml கப்பு தான் முக்கா ரத்தத்தை வந்து ஒரு துடிப்புக்கு 70 ml பம்ப் பண்ணும். அப்போ ஒரு நிமிடத்திற்கு 60, ஒரு நிமிடம் என்பது 60 செகண்ட் தானே. அப்ப 60 செகண்டுக்கு எவ்வளவு பம்ப் பண்ணும்? அது 72 செகண்ட், 72 துடிப்பு இருக்கு இல்லையா? அப்ப 72 துடிப்புக்கு எத்தனை பம்ப் அவுட் ஆகும்? 72 70 5040 ml 5 லிட்டர் ரத்தத்தை இங்க உட்கார்ந்து இருந்தாலும் நின்றுகிட்டு இருந்தாலும் படுத்துக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய இதயம் 5 லிட்டர் ரத்தத்தை ஒரு நிமிடத்திற்கு பம்ப் அவுட் பண்ணி இந்த மகாத்தமை மூலமாக வெளியே எடுத்து சென்று நம்ம அப்பர் பாட்டுல மிக முக்கியமாக தலைப்பகுதிக்கு 20% 20% ரத்தத்தை கொண்டு போகும். 40 பாக்கி எவ்வளவு இருக்கு? 20 போச்சுன்னா 80 வந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் 80%. அப்ப பிரெயினுக்கு எத்தனை ml போயிட்டு வரணும்? 5 லிட்டர்ல 20% எவ்வளவு? 1 லிட்டர் ரத்தத்தை வந்து ஒரு நிமிடத்திற்கு நடந்துட்டு இருக்கணும். இதயத்துல நடக்கணும். தூங்குறீங்களா? உள்ள எடுத்து ஆர்டரி, வெயின். ஆர்டரி என்பது தமனி, வெயின் என்பது சிரை, இன்னொன்று கேப்லரிஸ் இருக்கும், தந்துகிகள் என்று இருக்கும், ரத்த தந்துகிகள் என்று இருக்கும், கேப்லரிஸ். அந்த ரத்த குழாய்கள் ஆர்டரியும் வெயினும் எங்க முடியுதோ அங்க வந்து என்ன ஆகும்? இந்த கேப்லரிஸ் இருக்கும், அங்கே தானே இருக்கும். ஆடிக்கிறாங்கல்ல, பாத்திருக்கியா? ஆடி வைக்கிறது தந்தையில அந்த டவலை போட்டுக்குவாங்க. டவலை போட்டுக்கோங்க. டவலை போட்டுக்கிட்டே 2 வேலை பிடிச்சி 50 அடிச்சுனா 2 முறை கேட்கறான் ஆட்டை கொண்டாந்து நல்ல டெலிவரி போயிட்டு எடுத்துட்டு வந்து அப்ப இந்த ஆர்டரி இன்னொன்னு என்னது? வெயின். இது தமனி, இது சிரை. இந்த ஐயா அந்த இன்னொரு ஐயா இது கிரீசன் மாதிரி தெரியுது. ஓகே, இப்ப இந்த தமனி இருக்கு இல்லையா, இந்த தமனி ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டரி என்பது என்ன? ஆர்டரி என்பது என்ன? ஓகே, கெட்டது எழுந்து போகுது. அது என்ன? அது வந்து ரத்த குழாய். அதாவது blood vessel which transport the pure blood is called artery. The blood vessel transport the impure blood is called vein. அங்க நெகோசியேஷன் கேப்லரிஸ். நெகோசியேஷன் வாங்குதுல கேப்லரிஸ். இப்போ இந்த ஆர்டரியோட ஃபங்க்ஷன் கேட்டீங்கன்னா பியூர் பிளட்டை எடுத்து போற எல்லா ரத்த குழாய்களுக்கு பேர் என்ன? ஆர்டரி. எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. நோட் தி பாயிண்ட். எக்ஸப்ட் பல்மனரி ஆர்டரி. பல்மனரி ஆர்டரிக்குல இந்த பல்மனரி ஆர்டரிக்குல பல்மனரி ஆர்டரி. ஓகே, இது எடுத்துக்கோ. புரியுதா? அப்ப இந்த ஆர்டரி மீன்ஸ் என்னது? பியூர் பிளட் தான் எடுத்து போகணும். பட் இங்க என்ன இருக்கு? இம்பியூர் பிளட் எடுத்து போகுது. ஓகே, அதே போல இந்த வெயின் என்பது வெயின் டிரான்ஸ்போர்ட் தி impure blood. The blood vessels transport the impure blood is called vein. Except pulmonary vein. புரியுதா? except pulmonary vein ஆல் இருந்து அதுல வந்து எடுத்துட்டு போகாது. புரிஞ்சுக்கிட்டா? ஓகே, இப்ப என்ன? இது ஒண்ணாவது. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஆர்டரி வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி ஹார்ட்ல தொடங்கி இந்த அயோத்தாவுல தொடங்கி அப்படியே பிராஞ்சா கிளைகளையாக பிரிந்து உடனுடைய அனைத்து பாகங்களிலும் சென்று அடையும். இந்த வெயின் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அங்கேருந்து வெவ்வேறு பாகங்களிலிருந்து தொடங்கி என்ன எங்க வந்து முடியும்? இதயத்தில் முடியும். ஓகே, அது ஒன்று.
இந்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த வால் வந்து இருக்கு இல்லையா, பிளட் வெசல்ஸ் வால் வித் திக்னஸ் கொஞ்சம் திக் அண்டா இருக்கும். வெயின் வந்து என்ன இருக்கும், கொஞ்சம் மெலிசா இருக்கும். இந்த ஆர்டரி வந்து அந்த ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஸ்கின்னுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கும். வெயின் என்பது மேலோட்டமாக இருக்கும். அதுக்காக வெயின் கிடைக்க சொல்றாங்க இல்லையா, உங்க வெயில் இருக்க பிளட் எடுத்தாங்க பிளட் டெஸ்ட் பண்றான், இபியூர் பிளட் கேட்டா ரத்தம் சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாம் இருக்கும். ஓகே, இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். அப்ப நீங்க புரிஞ்சு போச்சு, இந்த ஆர்டரி பல்மன் ஆர்டரி என்றாலே பியூர் பிளட், பட் இந்த ஆர்டரிக்கு இம்பியூர் பிளட் கொண்டு போகும். இப்ப இந்த பல்மனி வெயின் என்று சொன்னாலே இம்பியூர் பிளட், பட் இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், இப்ப நான் சொன்னது மாதிரி உடலில் உள்ள அனைத்து பாகங்களிலும் இருக்கிற இம்பியூர் பிளட்டை இந்த இன்பீரியர் வினை கேவா இது வந்து வெயினா இருக்கு என்று நினைக்கிறீர்களா, இல்லை ஆச்சரியாக இருக்கு என்று நினைக்கிறீர்களா? வெயில். ஓகே, ஏன்னா கொண்டு வந்து கொட்டத்துல கட்டுறது கூட இல்ல, இங்க வந்து நிரப்பி. அதே போல தலைப்பகுதி பிரெயின்ல உள்ளது பின் கழுத்து, இந்த பின் கைப்பகுதியில் உள்ள ரத்தத்தை வந்து இந்த சுப்பீரியர் வினா கேவா வந்து இங்க வந்து நிரப்பிடும். ஓகேயா, இது நிரம்பியவுடன் இந்த ட்ரைகஸ்பிட் வால் மூவில் டபக்குன்னு ஓபன் ஆன இந்த ரத்தம் வந்து இங்க வந்து இங்க நிரம்பியவுடன் இந்த பல்மனரி ஆர்டரியில உள்ள மூன்சியப்ட் வால்வ் ஓபன் ஆகி இந்த ரத்தம் இங்க வந்து 2 லங்ஸுக்கும் போயிடும். ஓகே, அதே போல லெஃப்ட் ஏற்றியத்துல வந்து இந்த லங்ஸ்ல உள்ள ரத்தம் இருக்குல்ல, லங்ஸ்ல பியூர் ரத்தம் இருக்குல்ல, ஆக்சிஜன் அதிகமா உள்ள ரத்தம், அதுல வந்து இந்த ரைட்ல இருந்து இது ரெண்டுக்கும் தொடர்பு போகும், லெஃப்ட் லங்ஸ் இது தொடர்பு இங்க வந்து நிரம்பும். இது நிரம்பியுடன் இந்த மைட்டல் வால்வ் இல்லையா ஓபன் ஆனோடனே இங்க நல்ல ரத்தம் வந்துடும். இங்க அயோட்டா மகா தமனி, அந்த பெரிய தமனில வழியாக உடலுடைய அனைத்து பாகங்களுக்கும் எடுத்து செல்லப்படும். இந்த அயோட்டாவில் இருந்த மகா தமனியின் மூலமாகத்தான் இந்த இதயத்திற்கே ரத்தத்தை எடுத்து சொல்லி, இதயத்தினுடைய ரத்த குழாய் இருக்கிறதுலவா, இதயத்தில் ரத்த குழாய்கள் இருக்கு. உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் ரத்த ஓட்டம் மிக மிக முக்கியமானது. ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி இது. ஆனால் அதுக்கு கூட வந்து அதனுடைய அடிப்பாகத்தில் ரத்தம் வேணும். ஓகேயா, ரத்தம் வந்து அதுக்கு அடிப்பாகத்தை வேணும். ஆனா இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாது, ரத்தம் தான். அதே போல இங்க நகத்துல வந்து நகம் வளர்வதற்கு ரத்த ஓட்டம் தேவை, ஆனா நகத்துல ரத்த ஓட்டம் கிடையாது. பாக்கி எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் போகவில்லை என்று சொன்னால் அங்க என்ன ஆயிரும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஓகே, அதுல இப்ப இந்த ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது என்றால் தான் இந்த சக்கரை நோயாளிகளுக்கு ஏன் வருது, காலில் புண்ணு இங்கேருந்து போறது கஷ்டமா இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் எட்டி இருக்குல்ல, தூரமா இருக்குல்ல, அதனால தான் இருக்கும். அங்கே ரத்த குழாய்களும் குறுக்கி இருப்பதனால் என்ன ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் என்பதனால் அந்த ரத்தம் அந்த புண்ணு வந்து ஆறாது. கொஞ்சம் பார்க்க பண்ணு கணவரின் ஆசிரியர் சொல்ற இதயத்துக்கு போற தமனி எதை எடுத்துருப்போம், நல்ல ரத்த கெட்ட ரத்தத்தையா, கரோனரி ஆர்டரி நல்ல ரத்தத்தை எடுத்துப்போம். எங்க எடுத்துப்போம், இதய தசைகளுக்கு. ஓகேயா, இந்த கரோனரி வெயின்ல இருந்து அந்த இதய தசைகள் வந்து கெட்ட ரத்தத்தை கொண்டுட்டு வரும். இப்ப இதயம் தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் பிடிச்சி வச்சிருப்போம். கொஞ்சம் ரத்தம் தான் நம்மள்ட்ட இருக்குல்ல, நல்லா ரத்தம், அது பிடிச்சி வச்சிருப்போம். பற்ற முடியாது, இங்க வந்துதான் இங்க அயோட்டாக்கு வந்துதான் போய வேணுமே ஒழிய என்ன பண்ண முடியாது, அதை எடுத்து வைக்க முடியாது. பேங்க்ல வேலை பார்க்கற கேஷியரா நம்ம வீட்டு பேங்க் எடுத்து வர முடியுமா? அவன் பணமே இங்க 10 லட்சம் இருக்கட்டும், எடுத்து வர முடியுமா? அதுக்கு வவுச்சர் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து அந்த ரத்தத்தை வந்து எடுத்துக்கணும். ஏடிஓ கார்டு வச்சு போடணும், வா பாடு. ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். இதுல ஒருவேளை இந்த சப்ளை நடக்கன்னு சொன்னால் என்னாயிரும், இப்ப அந்த சக்கரை நோயாளிகளுக்கு எப்படி வந்து புண்ணு வருது அப்படின்னு சொன்னால், இப்ப ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு வந்துச்சுன்னு சொன்னால் அங்க பிளட் சர்க்குலேஷன் ஆகாது, பிளட் சர்க்குலேஷன் போகாது. ஒன்னாவது விஷயம், ஏன் ரத்த குழாய்கள் என்ன ஆயிரும், சுருங்கி போயிரும், மீழ்ச்சி தன்மை சுருங்கிற தன்மை வந்து குறைஞ்சி போயிடும், அப்ப ஃப்ளோ கம்மியா இருக்கும். அப்ப தேவையான இன்கிரீடியன்ஸ் அதுல இருக்கிற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கும். அப்ப அந்த ரத்த குழாய்களுக்கு சப்ளை போகாது. ஸோ இப்போ அதனால புண்ணு வந்து என்ன ஆயிரும், அப்படியே அதுக்கு தேவை டு ஆம்பிடேஷன் காலை கட் பண்றாங்கல்ல, அதை பண்ணுவாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, இப்போ வீடியோவில் வந்து ஒருத்தர் ஒரு புண்ணு ரொம்ப ரொம்ப புண்ணாயிடுச்சு, அவங்க நீல் பண்ணி அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 செட்டிங்ல என்ன பண்ணிட்டோம்
கம்ப்ளீட்டா ஆத்திட்டமா கம்ப்ளீட் ஆகுது. ஆர்எட் செஞ்சிங்களா அந்த அந்த பேராலிசிஸ் பேஷண்ட். இன்னொரு பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடு ரொம்ப நாடு பார்த்து இவ்வளோ நீளம் இருக்குது உள்ள உடவு. அந்த க்ரானிக் டயபெட்டிக் பேஷண்ட்டு புண்ணா அந்த நாத்தம் அவங்க வந்து அன்னை தெரசா நினச்சிக்கிறது. அன்னை தெரசா இருக்காங்க இன்னும் சத்தியமா அன்னை தெரசா நினச்சிருக்காங்க. அவ்வளவுக்கு இருக்குன்னு வச்சிருக்காரு. அதை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், இப்போ எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆற்றி காட்டி சேலஞ்சிங் தான், சேலஞ்ச். அந்த புண்ணை வந்து ஆற்றி ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்கு கூட வருது, சீல் வந்துகிட்டு இருக்கு, அதையும் ஆற்றி காட்டும். ஓகே, அதான் நம்முடைய இலக்கு. ஓகேயா? அப்போ வந்து ஏன் இந்த சக்கரை நோயாளிக்கு வந்து அங்கே வந்து புண்ணு ஆற மாட்டேங்குது சொன்னால் பிளட் சர்க்குலேஷன் போரா இருக்குது. பிளட்ல வந்து போதுமான உயிர் சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லை, அதனால அந்த பிரச்சனை. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால இதுதான் இந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன்ஸ். செக் பண்ண தூங்குவீங்களே, இது இதயம் வேலை செய்வது இப்படித்தான். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த லெப்ட் ஏற்றியத்தை ரைட் ஏற்றியத்தையும் வந்து பிரிக்கிற சுவர் வால். ஓகே, அதுக்கு பேர் என்ன சொன்னீங்கன்னா ஏட்ரியம் இன்டர் ஏட்ரியம் செப்டம், இன்டர் ஏட்ரியல் செப்டம். ஓகே, இது வென்ட்ரிகுலர் செப்டம், அதாவது பிரிக்கிற தசை. அதாவது ஆரிக்கல் இடை திசை சுவர் நம்ம தமிழ்ல சொல்லிடுவோம். இது வந்து வென்ட்ரிகுலர் இடை தசை சுவர். இந்த தசை சுவர்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டுக்கு என்ன ஆயிரும், ஒரு ஹோல் இருக்கும். இந்த ஹோல் இருந்தவங்க என்ன ஆகும், இப்ப இங்கே ஹோல் இருக்கதான் செய்யுது. பட் இது இஸ் நான் ரிட்டர்ன் வால். இங்க வர ரத்தம் திருப்பி போகாது, இங்க வர ரத்தம் இங்க போகாது. பட் இங்க பாத்தீங்கன்னா இது மிக்ஸ் ஆயிரும். இது மிக்ஸ் ஆன உடனே இப்ப இந்த கெட்ட ரத்தம் இம்பிபிளட் இங்க வந்ததுக்கு பிறகு இந்த அயோட்டா மூலமாக உடலுக்கு அனுப்பப்படுகின்ற ரத்தத்துல வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். அப்ப அதிகமா இருக்கணும் சோர்வு இருக்கும். ஓகே, அப்ப நம்ம இந்த சிங்கிள் பாயிண்ட் போடுறதுனால நீல் போடுறதுனால அந்த ஓட்டை வந்து அடைச்சிடுமா அப்படின்னு பார்த்தா அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அடைக்கும் என்பதை விட இந்த இங்க இருந்து வர்ற கெட்ட ரத்தம் இம்பிபிளட் அதிகமாக இருப்பதனால் ஏற்படுகின்ற சோர்வு நீங்கும். ஓகேயா? ஸோ அதுதான். ஸோ அது மாதிரி பண்ணி அது சரி. ஓகே, இது மாதிரி. ஓகே, திருப்பி இதய சார்ந்த நோய்களை வந்து இன்னும் கேட்கலாம். இதயம் வந்து டபக்கு நின்றது. ஓகே, அட்டாக். இது என்ன கிடைக்கும் சொன்னால் இங்க இருக்க நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற இந்த பிளட் சப்ளை வந்து என்ன ஆகும்னா போகாது. அப்ப அதை பைபாஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எது பண்ணணும்? இதயமே பண்ணணும். அங்க ரத்த குழாய்க்கு நாலேஜ் இருக்கு. எப்படி ஒரு ரத்தம் அதாவது கட்டாயிடுச்சுல அது விட்டுட்டீங்கன்னா புண்ணு ஆறு மாறாதா? ஆறியும்ல அங்க ரத்த குழாய் ஃபார்ம் ஆகுமா ஆகாதா? ஃபார்ம் ஆகும். அப்ப ஃபார்ம் பண்ண வைக்கிறது நம்ம உடலுடைய அறிவு ஆற்றல். அதே போல இங்க வந்து ஒரு இங்க வர்ற ஏதோ தெரிஞ்சது தெரியாம த்ரோம்போசிஸ் ஆயிருச்சு, இங்க பிளட் கிளாட் ஆயிருச்சு, இங்க வந்து கொழுப்பு சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அதே பைபாஸ் போட்டுக்கணும். ஸோ பைபாஸ் போட்டா திருப்பி ரத்த குழாய் உருவாக்கினா இங்க வந்து இங்க ரத்த சப்ளை போகும், பிரச்சனை, நோ ப்ராப்ளம். என்ன நம்ம டாக்டர் ஹெக்டே சொல்றாரு, 25 வயசுல இருந்து 35 வயசு குழந்தைகளுக்கு தான் அதிகமாக திறந்தோறும் ரத்த குழாய்கள் வெடிக்கிறது, அதனால த்ரோம்போசிஸ் வருது, ரத்தம் கிளாட் ஆகுது. ஆனால் அவர் சரியாகிறாங்க. எப்படி சொன்னா அன்னைக்கு என்ன ஆகுது, அன்னைக்கு இட் இஸ் கட்டி கிளியர். அது கிளியர் பண்றதுக்கு என்ன தேவை? த்ரோம்போசிஸ் கிளியர் பண்றதுக்கு என்ன தேவை? கெப்பாரின். வெரி குட், கெப்பாரின் தேவை. அந்த கெப்பாரின் எங்க சுரக்குது? நம்ம லிவர்ல சுரக்குது. அந்த லிவர் கெப்பாரின் என்பது இந்த த்ரோம்போசிஸ் ரத்த குழாய்கள் அடைப்புகளை நீக்கக்கூடிய மாபெரும் பணியை செய்வது கெப்பாரின். அந்த கெப்பாரின் போயிட்டு நான் கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க எல்லாம் அழுகா கிடது, டெய்லி குடிக்க பிரச்சனை இல்லை, போட்டு வச்சுட்டீங்களா கிளாஸ் வந்து உட்காருனாக்க. அப்ப அது அப்ப என்ன ஆயிரும், அப்ப தென் இட் இஸ் கெட்டிங் கிளியர். அப்ப அந்த கெப்பாரின் சுரப்பதற்கு உள்ள சிறப்பு அக்குபஞ்சர் புள்ளி என்ன? யார் சொன்னது? எலிந்து இங்க இருக்கு கோழிகள் என்ன ஆகும், ரத்த குழாய்கள்ல உள்ள அடைப்பு வந்து என்ன ஆகும், நீங்கும். நீங்க டீ குடிங்களா, டீ குடிக்கல ஹீட்டா இருக்கும்ல, அது இங்க வச்சிருக்கு. இதான் கோலைன்னு வச்சுக்கோங்களேன், டீ கோலை குடிக்கல வச்சிங்கன்னா இந்த புள்ளி தூண்டப்பட்டு கெப்பாரின் வந்து திறந்து நம்ம ரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் வந்து நீங்கும். ஓகே, வெரி குட், சூப்பர், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப இந்த நெஞ்சு எரிச்சல், இங்க வந்து நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொன்னோம்னா காலை சொன்ன மாதிரி ஹைப்பர் அசிடிட்டி, அதிகமாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரத்தல். இந்த அதிகமாக ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்கிறதுனால என்ன சொன்னால்
கேட்டதுனால சொல்றேன். நம்ம டைஜஸ்ட் நல்லா நடத்தலாம். இங்கதியா இது என்ன ஸ்டமக்ல இந்த ஸ்டமக்ல வந்துட்டு இங்க ஒரு மெம்பரேன் இருக்கும். அதுக்கு மியூகஸ் மெம்பரேன் பேர். அதுக்கு என்னது மியூகஸ் மெம்பரேன் அப்படின்னு பேர். அந்த மியூகஸ் மெம்பரேனுடைய தன்மை என்ன கேள்வி சொன்னால் இங்க சுரக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை தாங்கக்கூடியது. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து அரிக்கக்கூடியது தானே, அமிலம் தானே அது. பட் இங்க இருக்கிறது டைலூட்டட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று சொன்னேன். அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன பண்ணு சொன்னால் அதிகமா சுரந்தா கூட இங்க வந்து என்ன ஆயிரும், இந்த மெம்பரேன்ல அது என்ன வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இத வந்து நீங்க இதுக்கு இருக்கிற மெம்பரேன் இருக்குல்ல, இந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஈசோ பேக்கஸ் அந்த உணவு குழாய் வருது, இங்க ஸ்டமக் வருது. இப்ப இதுல இருக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எப்ப இங்க இதை தாண்டி கடந்து மேலே செல்கிறதோ அப்பதான் என்ன ஆகும், எப்ப ஸ்டமக்கை கடந்து மேலே உணவு குழாய்க்கு செல்கிறதோ அப்பதான் என்ன ஆகும், இரிட்டேஷன் வரும், நெஞ்செரிச்சல் வரும். ஓகேயா, ஏப்பம் வரும். இப்ப என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுறது உலக சாப்பிடுறது தானே, உலக சாப்பிடணும். கொண்ட விட்டோம்னா மில்க் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க போட்டோம்னா அன்லிமிட்டட் மில்க் இருக்குல்ல, முனியாண்டி விலாசம் கொண்டு விட்டாங்க ஃபுல்லா இதை சாப்பிடுவாங்க. பசியில கொண்டு விட்டோம்னா ஏற்கனவே ஹைட்ரோகுளோரிக் சுரந்திருக்கும், இதை சாப்பிட்ட உடனே ஃபுல்லா போயிடும். அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா இவ்வளவு சாப்பிடுறது தண்ணியை 1 லிட்டர் அடிக்கிறது, தண்ணி பச்சை தண்ணி அடிச்ச உடனே ஆயிரும், இந்த ஹைட்ரோகுளோரிக் இங்கே போயிடும். அப்போ வந்து என்ன ஆகும், நெஞ்செரிச்சல் வரும். அதுக்காக சீரகத்தை வச்சிருக்கான் முனியாண்டி விலாசில. சீரகம் இருக்குல்ல, சீரகம் இல்ல, சோம்பு. அந்த சோம்பு வந்து மெல்லு சாப்பிட்டு அதை சரி பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, அது மாதிரி இந்த ஹைப்பர் அசிடிட்டி வந்து அதுக்காக என்ன பண்ணாங்க, சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் நீங்க குறைஞ்சபட்சம் 15 ல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடுறதுக்கு முன்பும் பின்பும் என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும், பச்சை தண்ணி வச்சுருவோம், வாட்டர் குடிக்கணும். ஓகே, ஏன்னா நிறைய வந்து குளிச்சிங்கன்னு சொன்னால் ஏன்னா இது மாதிரி ஹைப்பர் அசிடிட்டி ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் வரும், இங்க உள்ள இரிட்டேஷன் வரும். அதுதான். ஓகே, இதயத்தை பத்தி நல்லா புரிஞ்சிச்சா, தெளிவா புரிஞ்சிச்சா? கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கக்கூடாதா? சரி, அப்ப புரிஞ்சுன்னு அர்த்தம். சரி, கேள்வி நீங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அடுத்த வகுப்புல வந்து மற்ற அனாட்டமி பிசியாலஜில வந்து நுரையீரல் எப்படி ஒர்க் பண்ணுது, அடுத்து டைஜஸ்ட் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதெல்லாம் பார்க்க போறோம். இது எப்போ உங்களுக்கு வகுப்பு என்பதை வந்து நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல போடுவாங்க. அப்போ வந்து நீங்க அதை பார்த்துட்டு நீங்க வகுப்புக்கு வர வேண்டும். அடுத்த வகுப்புல முழுநேர வகுப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்க நாடி பரிசோதனை பற்றி வீட்டை போய் பாருங்க. எல்லாத்துக்கும் பார்க்க தான் நாடி உங்களுக்கு பிடிபடும். அப்போ உங்கள் நண்பர்கள், தோழர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் நாடி பிடிச்சி பார்த்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். ஓகேயா? இப்போ இத்தனை நிறைவேறது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்புல 10 மணிக்கு. ஓகே, தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.